எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் என்ற வார்த்தை உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல, நல்ல சுகமுடன் இருப்பவர்களை பார்த்து இயேசு சொல்கிறார். துயரம் என்றால் வருத்தம், கவலை, பாரம், வேதனை, மனசாங்கல் ஆகியவை அடங்கிய ஒரு காரியமாகும். சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நம்முடைய பாவம், இயலாமை குறித்து நாம் துக்கப்பட வேண்டும். பாவத்தை குறித்த துக்கம் இல்லாவிட்டால் எப்படி மனம் திரும்பி வாழ்வது? மனம் திரும்பி வாழ வேண்டும் என்றால் அதை பற்றிய துக்கம் நம்மிடம் இருக்க வேண்டும். பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவ்வாறாக எழுதியுள்ளார். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லை, ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. நாம் யாவரிடமும் அன்பாய் இருக்க வேண்டும். துக்கம் இருந்தால் நாம் அன்பாய் இருக்க முடியாது. ஒருவரை நாம் நேசிக்க வேண்டும். ஏனெனில் அன்பு தேவனாய் உண்டாயிருக்கிறது. பலவிதமான வேதனைகள், போராட்டங்களோடு இருப்பவர்களுக்காக நாம் துயரப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் இவ்வாறாக எழுதியுள்ளார். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா! ஆறுதல் செய்கிற தேவன் நம் தேவன். துக்கம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ தேவன் நம்மிடத்தில் அவ்வளவாய் நெருங்கி வருகிறார். நாம் துக்கப்படும் போது கர்த்தர் உண்மையாய் நமக்கு நெருக்கமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தை பற்றி வேதாகமம் மிக நேர்மையாக எடுத்துரைக்கிறது. யோபுவின் கதையில் தனது குழந்தைகள், சொத்துக்கள் அனைத்தையும் ஒரே நாளில் மொத்தமாக இழந்தார். அவருடைய பதில் என்ன? யோபு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தமெல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும் என்று. மேலும் தாவீதின் வாழ்க்கையில் பார்க்குமானால் சோகம், இழப்பு மற்றும் மனவேதனையோடு பாடுகிறார். சங்கீதம் 31:9ஆம் வசனத்திலே, எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என்று. கவலைப்படுகினாலே நம்முடைய துக்கம் அதிகரிக்கும். அதற்காகத்தான் 1 பேதுரு 5:7 பாராக எழுதப்பட்டுள்ளது. அவர் உங்களை விசாரிக்கிறபடியானால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. பிள்ளை இல்லாத காரணத்தினால் தன் வாழ்க்கை முழுவதும் துக்கத்தோடு இருந்த அன்னாளுக்கு அவளுடைய கணவனால் கூட ஆறுதல் சொல்ல முடியவில்லை. துக்கத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அழுது விண்ணப்பம் பண்ணினாள். அன்னாள் ஜெபத்தை தேவன் கேட்டார். அவளுடைய துக்கம் அன்றோடு முடிந்தது. யாபேசின் தாய் தேவனை நோக்கி, நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் தேவனை நோக்கி முறையிட்டான். அன்று அவனுடைய வாழ்க்கையிலே துக்கம் முடிந்தது என்று நாம் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கு நீங்கள் கடந்து போகும் பிரச்சனைகள் மலை போன்று இருந்தாலும் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.